இன்றைக்கி மினி விலாக் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி வந்து சோட்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டார். என்ன அப்படின்னாக்கா, முள்ளங்கி சாம்பார் அண்டு வாழைப்பூ கூட்டு வேணுமா அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்காக முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நான் முள்ளங்கி வந்து நல்லா வந்து இது என்ன சொல்லுவாங்க, எங்கள் இதில் வந்து நல்லா கஸ்குச்சு போடுதலை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இதை எப்படி சொல்லுவோன்னு தெரியல. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. வாழைப்பூ எப்படி செய்வேன் அப்படின்னாக்கா, வாழைப்பூவில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே கரண்ட் வேறு இல்லைங்க, வேறு ஒரே இதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சமையல் முடிச்சுட்டு இருக்கும்போது பசங்க வந்து மாம்பழமும் எங்களுக்கு வேணும், சீசன் வந்துருச்சுல வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து என்ன மாம்பழம், மல்கோவா, அந்த மாம்பழம் இது. ஸோ இது வந்து தோல் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு சாப்பிடும்போது. ஸோ மதியானத்துக்காக அவங்களுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல். இன்றைக்கி மதியம் லஞ்சு மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வாழைப்பூ கூட்டு, மாங்காய் கொத்தரங்காய் பொரியல், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். இன்றைக்கி மதியம் இப்படி தான் என்னுடைய லஞ்சு ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பூவெல்லாம் வந்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்ததுனால அதை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஸோ நான் வந்து எப்போவுமே குண்டு மல்லியாவது பட்டு பட்டுன்னு சீக்கிரம் பண்ணிச்சிடலாம், அரும்புன்னா அவ்வளோ சீக்கிரம் சரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டு மல்லினா சீக்கிரம் கட்டி அடிச்சிடலாம். இது ரெண்டாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்பவே இதாகிடுச்சு. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால அப்புறம் பூவும் விற்றுது கடத்தூர் போகும்போது. ஸோ எல்லாம் தேவையானதை வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அப்படியே ஈவினிங் டீயும் குடிச்சாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி போகுதுன்னு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஊர் பக்கம்லாம் மழை பெய்தான்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு மழை மேகமூட்டமாகவே இருக்குது, மழையே இல்லை. ஆனாலுமே ஒரு மாதிரியும் இருக்குது. நைட் ஆனால் கரண்ட் அடிக்கடி போயிட்டுருக்கு. உங்கள் ஊர் பக்கம்லாம் கரண்ட் போதா அப்படின்றது தெரியப்படுத்துங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.